கை செவக்க செவக்க மருதாணி இப்போ நம்ம எடுத்து கிள்ளி வச்சுக்கலாம். இது எங்கள் ஊரில் மருதாணின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் வேறு என்ன பேர் சொல்லுவாங்களோ அந்த பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மருதாணி இலை, கொட்டைப்பாக்கு, கொஞ்சமாக புளி, சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புளி. நாங்கள் அம்மியில் தான் அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். நாங்கள் அம்மியில் அரைக்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் மிக்சிலேயே கூட மிதமான தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைக்கிறது எங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலேயும் ஆச்சு. இது மிக்சியில் அரைச்சிங்கன்னா டைம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். 10 நிமிஷம் அது கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். புளி, கொட்டைப்பாக்கு நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம். கொட்டைப்பாக்கு வந்து இந்த வெத்தலை பாக்கு போடுவாங்க, அதில் வரக்கூடிய கொட்டைப்பாக்கு தான் இது. ஒரு பாக்கு சேர்த்தா போதும். நான் ரொம்ப நேரமாக அரைச்சதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ மருதாணி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம கையில் வைக்க வேண்டியது தான். மருதாணி எடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மியை வந்து நல்லா கழுவி விட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் கசகசப்பு தரும். வேறு ஏதாச்சும் நீங்கள் சமையலுக்காக அரைக்க போகிறீங்க அப்படின்னா கசப்பு தன்மையை தரும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச கையே என்ன கலர் மாறிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் குழந்தைக்கு வைக்க போகிறோம், விஹானா பாப்பாவுக்கு. ₹10 தருவியா கோன் வைக்கிறதுக்கு? எப்போ தருவா? தேடிட்டு எத்தனாரியா? சரி எத்தனை தான் வைப்ப, எல்லாம் வைக்க மாட்டேன். சரியா? விஹானா சூப்பர். கை காட்டுங்க, அப்பாக்கு காட்டுங்க. ஏ சூப்பர்.